ஏங்க என்னங்க ஆச்சு? உடம்புக்கு எதுவும் முடியலையோ? அதெல்லாம் ஒன்றும் இல்லை வசந்தி. அப்புறம் ஏங்க இவ்வளவு டல்லா இருக்கீங்க? என்னங்க ஆச்சு? பஞ்சாயத்துல எதுவும் பிரச்சனை பெருசாயிடுச்சோ? திடீர்னு ஒரு மாசத்துக்குள்ள 10 லட்சம் ரூபாய் கேக்குறாங்க. என்ன பண்றதுன்னே தெரியல வசந்தி. என்னங்க சொல்றீங்க? ஒரு மாசத்துக்குள்ள எப்படிங்க 10 லட்ச ரூபாய் புரட்ட முடியும்? அதுதான் நானும் சொன்னேன். ஆனா மனச வீட்டுக்காரு ஒரு மாசத்துக்குள்ள பணத்தை ரெடி பண்ணி கொடுத்தா கொடுங்க, கொடுக்கலாம் உங்க வீட்டு பொண்ணு உங்க வீட்லயே வச்சுக்கோங்கன்னு சொல்றாரு. நீங்க அத்தைகிட்ட சொல்லி பேச சொல்லலாம்ல? யார் சொன்னாலும் அவர் கேட்கற நிலைமையில இல்ல வசந்தி. சரிங்க, பணத்துக்கு என்ன பண்ண போறீங்க? அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம உட்காந்துருக்கேன். நானும் எத்தனையோ இடத்துல கேட்டு பார்த்துட்டேன், ஆனா பணமே கிடைக்கல வசந்தி. ஏங்க, என் நகைங்கெல்லாம் கொஞ்சம் இருக்கு. அப்படியே அடமானம் வச்சீங்கன்னா ஓரளவுக்கு காசு வரும். அதோட இன்னும் கொஞ்சம் வாங்கி ரெடி பண்ணிக்கிறீங்களா? இல்ல வசந்தி, வேண்டாம். ஏற்கனவே உங்ககிட்ட இருக்கிற நகையெல்லாம் நிறைய வாங்கிட்டேன். இருக்கிறது இன்னும் கொஞ்சம் நகையும் தான் இருக்கு. அதையும் உங்ககிட்ட இருந்து வாங்கிட்டா நீ எங்கேயாவது விசேஷத்துக்கு போனா வந்து போடுறது கூட நகைங்க இல்லை. வேண்டாம்மா. அதனால நாங்க காசு வந்தா திருப்பிக்கு போறோம். கஷ்டத்துக்கு உதவாத நகை இருந்தா என்ன, இல்லைன்னா என்ன? வேற பக்கம் முயற்சி பண்ணி பார்க்குறேன். கிடைக்கலன்னா வந்து வாங்கிக்கிறேன் வசந்தி. எங்க அம்மா உன்னை இவ்வளோ பேசியும் நீ என் தங்கச்சிக்காக உன் நகையை கொடுக்குறேன்னு சொல்றேன். ரொம்ப நன்றி வசந்தி. இதுல என்னங்க இருக்கு? உங்க கஷ்டத்துக்கு நான் உதவக்கூடாதா? வணக்கம் நண்பர்களே, நம்ம பசங்க தமிழ் கார்ட்டூன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம லைக் பண்ணுங்க. அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பார்த்த அனைவருக்கும் மிக்க நன்றி.